யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆர்டிகல் ஒன் அப்படின்றது பாரத், இந்தியா பாரத்னு சொல்கிறது. பாரத்ன்றது ட்ரெடிஷ்னல் நேம், இந்தியான்றது மாடர்ன் நேம். அது வந்து கிளாஸ் 1 வந்து சொல்லுது. அம்பேத்கரோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நம்ம யூஎஸ்ஏ மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு சேர்ந்தது கிடையாது, ஸ்டேட்ஸ் நினச்சா வந்து பிரிஞ்சும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கரோட ஒப்பீனியனாக இருக்குது. அடுத்து ஆர்டிகல் 1லேயே இன்னொரு கிளாஸ் என்ன அப்படின்னா, இப்படி 3 சர்க்கிள் போட்டிருக்கேன் இல்லையா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸு, யூனியன் ஆஃப் டெரிட்டரி, யூஏன்னு சொல்லுவோம்ல, யூனியன் டெரிட்டரி. அதுக்கப்புறம் வந்து அக்யர்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா புதுசாக எது அக்யர் பண்ணுதோ அது, இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்த ரெண்டாவது வந்து அட்மிட் அல்லது எஸ்டாப்ளிஷ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாட் இன் யூனியன் ஆஃப் இந்தியா. இப்போ யூனியன் ஆஃப் இந்தியாவில் இல்லை, ஓகேயா. ஸோ ஆனால் வந்து அட்மிட் பண்ணுறது என்னென்னா, இந்தியாவோட வரைபடத்துக்குள்ளே இருக்குது அப்படின்றது, ஓகேயா. வரைபடத்துக்குள்ளே இருக்குது. அதாவது மேபி கோவா, புதுச்சேரியெல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் ஆண்டாங்க இல்லையா, ஆனால் இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது. ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவோடது கிடையாது, ஓகேயா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து அட்மிட் பண்ணுறது, ஓகே. ஸோ நாட் அ பார்ட் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா, அதை வந்து அட்மிட் பண்ணிக்கிறது. இன் எக்ஸிஸ்டன்ஸு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அப்படின்னா நாட் இன் எக்ஸிஸ்டன்ஸ், ஓகேயா. அதாவது சிக்கிம்ன்றதுக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு, யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு எதுக்குமே சம்மந்தமே கிடையாது. ஆனால் அதை வந்து பண்ணிக்கிறோம் இல்லையா, உள்ளே கொண்டு வந்துடுறோம் இல்லையா, 35th அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்துட்டோம். ஸோ லைக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் நாட் இன் எக்ஸிஸ்டன்ஸ். அடுத்த ஆர்டிகல் 3 வந்து யூனியன் ஆஃப் இந்தியாவை தான் சொல்லுது. ஸோ ரெண்டை வந்து ஜாயின் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்து ப்ளஸ் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை, ஓகே. அடுத்து வந்து பவுண்ட்ரி வந்து மாற்றுறது, இல்லை நேமை வந்து மாற்றுறது, இது எல்லாமே. அதாவது யூனிஃபிகேஷன் ஆர் செப்பரேஷனு, இன்க்ரீஸ் ஆர் டிமினிஷ் த ஏரியா, அல்டர் த பவுண்ட்ரிஸ், அல்டர் த நேம் சேஞ்ச். அப்போ ஆர்டிகல் 3 படி பார்லிமெண்ட் ஏதாவது பண்ண போகிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்ககிட்ட என்ன பண்ணியிருக்கணும், அந்த பில்லுக்கு பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் வந்து வாங்கி வச்சுருக்கணும். அப்படி பிரசிடென்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்கிட்ட ஒரு வார்த்தை வந்து கேட்டிருக்கணும், அவங்களோட வியூ என்னன்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கணும். பட் அந்த ஸ்டேட்டோட வியூவை கேட்கணுன்ற அவசியம் கிடையாது, பட் அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டேட்டை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ த ஆர்டிகல் 3 லேஸ் டவுன் 2 கண்டிஷன். இதே வந்து அதே மாதிரி யூனியன் டெரிட்டரியோட பவுண்டரி மாற்றுறாங்கன்னா, இப்போ புதுச்சேரி அங்கெல்லாம் லெஜிஸ்லேச்சர் இருக்குது, அங்கே வந்து ரெஃபரன்ஸ் கேட்கணுமானா இல்லை, யூனியன் டெரிட்டரி கிட்ட ரெஃபரன்ஸ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பார்லிமெண்ட்டை வந்து நம்மளோட பொலிட்டிக்கல் மெம்பர் ஆஃப் இந்தியா வந்து ரீட்ரான் பண்ணக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்குது, பார்லிமெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்தியா வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்டஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட். ஸோ ஸ்டேட் அவங்க மாற்றலாம் இல்லையா, ஸோ அதான் சொல்கிறாங்க இன்டஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்டு. இது யூஎஸ் எப்படி சொல்கிறாங்க, இன்டஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் இன்டஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட். ஸ்டேட்டையும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க, ஃபெடரேஷன் ஆகிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க, இந்தியா வந்து ஹோல்டிங் டுகெதர், யூஎஸ்ஏ வந்து கம்மிங் டுகெதர். அடுத்த ஆர்டிகல் 4 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 2, 3 அது வந்து ஆக்சுவலாக அதில் ஏதாவது நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா 368ன்ற ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேண்டியதில்லை, சிம்பிள் மெஜாரிட்டியில் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 4, ஓகே. ஸோ 2ல் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, புதுசாக உள்ளே சேர்க்கறத பற்றி, இந்தியா யூனியன் ஆஃப் இந்தியாக்குள்ளேயே இருக்காது, வெளியே இருந்து ஒன்று உள்ளே சேர்க்கணுன்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 3 வந்து இந்தியாக்குள்ளேயே வந்து ஆல்டர் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் என்ன சிக்கல்னா, வெளியே நம்மளோட ஏரியாவில் சிலது வந்து வெளியே கொடுக்குறதுனா என்ன பண்ணுறது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து திருப்பியும் நம்ம கேஸாக வருது. அதில் முதல்ல பார்க்குறதா வந்து பெரிபெரி யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இதை வந்து இன்ட்ரீன்னு சொல்லுவாங்க. இப்போ யாரும் கேஸ் போடலை, பிரசிடென்ட் ரெஃபர் பண்ணதுக்காக தனியாக ஒரு கேஸ் எடுத்து நடத்தியிருப்பாங்க. ஸோ பெரிபெரி யூனியன்றது வந்து ஆக்சுவலாக நம்ம இந்தியாவோட பார்டரில் 4096.7 கிலோமீட்டரை வந்து ஷேர் பண்ணுது. அது பார்க்கும்போது அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், மேகாலயா அண்ட் திரிபுரா. ஸோ அதெல்லாம் என்ன சொல்லணும்னா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம்குள்ளே தானே மேகாலயாவே இருக்குது. ஸோ அஸ்ஸாமு, மேகாலயா, இங்கே திரிபுரா. ஸோ இதுக்காக தான் வந்து ஆக்சுவலாக 2 அவார்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்று 1947 லாட்க்ளிஃப் அவார்டு, அது திருப்திகரமாக இல்லைன்னு சொல்லிட்டு 1950 பேகி அவார்ட் கொண்டு வந்திருப்பாங்க, அதுவும் திருப்திகரமாக இல்லை அப்படின்ட்டு 1958 நேரு நூன் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு, ஃபெரோஷா நூன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1958 ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா 1960 சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கொஷின் வருது. ஸோ நம்மளோட பார்ட்டை வந்து இந்தியன் யூனியனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இது வந்து சீட் பண்ணி கொடுக்கறது, மற்ற கண்ட்ரிக்கு கொடுக்கறது ஆர்டிகல் 3க்குள்ளே வருமா அப்படின்னு சொல்லி. இஸ் பவர் டு சீட் இந்தியன் டெரிட்டரி டு எ ஃபாரின் கண்ட்ரி. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்தியன் டெரிட்டரி வந்து சீட் பண்ணியாச்சு, அப்போத்த பாகிஸ்தான், இப்போ பங்களாதேஷ், ஸோ கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொலிட்டிக்கல் எஜிடேஷன் நடக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து கண்டிப்பாக வேணும், சிம்பிள் மெஜாரிட்டியில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, 9th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்.
1960லேயே திருப்பி அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டே ஓவர் ரூல் பண்ணிடுறாங்க. இப்போ 1969ல் சுப்ரீம் கோர்ட் ஓவர் ரூல்டு என்னது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வேண்டியதில்லை, அமெண்ட்மெண்ட் வேண்டியதில்லை, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேண்டியதில்லைன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் 1971 வந்து பங்களாதேஷ் வந்து இண்டிபெண்டன்ஸே ஆகுது. ஏன்னா வந்து இந்த ஈஸ்ட் பாகிஸ்தானை வந்து வெஸ்ட் பாகிஸ்தான் வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்றப்ப அவங்க ஒரு மாபெரும் லீடர் வர்றாரு, முஜிபுர் ரஹ்மான். ஸோ அவர் வந்து தலைவராகிறாரு. ஸோ அதுக்கு அடுத்த வருஷமே அப்போ வந்து இந்திரா வந்து ஓகே அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி சொன்னதுக்கப்புறம் தான் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறாங்க. 1972ல் இந்திரா காந்தி அண்ட் முஜிபுர் ரஹ்மான் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா மொத்தம் 162 162 கான்க்ளேவ்ஸில் 111 வந்து பங்களாதேஷ் கொடுத்துட்றாங்க, 52 வந்து நம்ம இந்தியாவுக்கு சேர்ந்துருது. ஸோ 1972 நடக்குதுன்னா பங்களாதேஷ் வந்து அப்போயே 1974 ஒரு அக்ரிமெண்ட் போட்டு உள்ள எல்லாத்தையும் அந்த 111 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த 52 வந்து எப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 2015ல் 100வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் தான் வந்து அப்படி பண்ணிட்டோம். ஸோ இந்த 1960 பெர்பேரி யூனியன் இங்கேயும் பார்த்துருப்போம். ஸோ பெர்பேரி யூனியன் வந்து பிரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை இணைக்கிற வேலை மொத்தம் வந்து 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் 552 இந்தியாவோட ஜாயின் பண்ணினோம், 13 வந்து பாகிஸ்தானோட ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ 13 ஒரு டேஞ்சர் நம்பர்ன்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ 552 ஈஸியாக ஜாயின் ஆச்சுன்னா கிடையாது. 549 வந்து அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் 3 பேர் மட்டும் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை வந்து எப்படி ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி மானியம் வாங்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு மானியம் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜாயின் பண்ணுறோன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. பட் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. லேட்டர் இந்திரா காந்தி பீரியடில் 1976ல் அந்த மானியத்தெல்லாம் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த 549 + 3 எப்படி ஆச்சுன்னு பார்ப்போம். அந்த +3 தான் இது. ஸோ ஒன்று வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், இது வந்து 1947ல் 26th அக்டோபரில் மகாராஜா ஹரிசிங்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் மூலயமா வந்து ஜாயின் ஆகிருக்கும். ஓகேயா. ஸோ மகாராஜா ஹரிசிங் இவர் வந்து ஒரு ஹிந்து ராஜா, பீப்புள் எல்லாம் முஸ்லீமாக இருப்பாங்க. இங்கே வந்து ராஜா வந்து ஹெட்டு வந்து முஸ்லீம். ஓகே. ஸோ பேர் என்னென்னா முகமது காஜி 3 நவாஸ் புட்டா. ஸோ ஜுனாகரில் வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னா ரெஃபரண்டம் மூலிமா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து மக்கள் வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அதனால் ரெஃபரண்டம் வழி இதை ஹைதராபாத்தை வந்து போலீஸ் ஆக்ஷன் மூலிமா ஆப்ரேஷன் போலோ மூலிமா வந்து ஜாயின் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ தலைவர் யாருன்னு பார்க்கும்போது லீடர் வந்து ஆசஃப் ஷா சித்திக் வந்து இருந்திருப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரசாக்கர்ஸ் அப்படின்ற ஒரு படையை வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த படையை வந்து நம்மளோட இந்தியன் போலீஸ் படை செப்டம்பர் 13லேருந்து 18 5 நாளில் வந்து முடிச்சுட்டு ஜாயின் பண்ண வச்சுருப்பாங்க. அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 2 யூனியன் ஸ்டேட்டை பிரிச்சுட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க, ஆர்டிகல் 370 அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. அது எப்போ கேன்சல் பண்ணாங்க 2019 5 ஆகஸ்ட்டில். ஸோ அதை கேன்சல் பண்ணாங்க. ஓகே. எப்போ அதை வந்து 2ஆக பிரித்து 2 யூனியன் டெரிட்டரியாக வந்து பிரித்தாங்க அப்படின்னா 31st அக்டோபர் 2019. அப்படி எல்லாத்தையும் ஒன்று திரட்டி 1950ல் 4-fold கிளாஸிஃபிகேஷன் கொண்டு வராங்க. ஸோ ABCDE. ஏன்றது வந்து பிரிட்டிஷ் இந்தியா, பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ்னு வச்சுக்கலாம். பி வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ சி வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஏல வந்து எல்லா பிரிட்டிஷ் ப்ராவின்ஸுமா வந்துருமானா கிடையாது. ஸோ கவர்னர் இருந்த பிரிட்டிஷ் ப்ராவின்ஸு, ஸோ கவர்னர் ப்ராவின்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ பியில் வந்து எல்லா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் வந்துருமானா இல்லை, லெஜிஸ்லேச்சர் இருந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மட்டும் இதில் வரும். ஸோ லெஜிஸ்லேச்சர் இல்லாமல் சென்டராக கவர்ன் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் வந்து இங்கே சியில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்தாலுமே அது அங்கே வந்து சீஃப் கமிஷனர் இருந்தாங்கன்னா அதை வந்து இங்கே சியில் கொண்டு வந்துடுவாங்க. ஓகேயா. ஸோ கவர்னர் ப்ராவின்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா இங்கே இருக்காங்க, மொத்தம் 9. பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் வித் லெஜிஸ்லேச்சர் மொத்தம் 9 பியில் போட்டாங்க. ஸோ சீஃப் கமிஷனர் சியில் 10 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சீஃப் கமிஷன் ப்ராவின்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சென்ட்ரலி அட்மினிஸ்டர் அவங்களாம் வந்து சியில். அண்ட் டியில் வந்து 1 அந்தமான் அண்ட் நிக்கோபார் சாலிட்டரி டெரிட்டரிஸ். ஸோ அடுத்து வந்து லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் சொல்லி பார்க்குறோம். ஸோ லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து காங்கிரஸ் வந்து தெலுங்கு பேசுகிற மக்களை வந்து தனியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சது 1917. பட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் ஒடிஷா தான் வந்து ஃபஸ்ட்டு பிரிகிறாங்க. ஸோ 1936 வந்து ஒடிஷா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஆஸ் அ லிங்குவிஸ்டிக் ப்ரொவிஷனில். ஸோ இதை யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா திலக், காந்தி, அன்னி பெசன்ட் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், வேக் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் ஸோ ஃபர்ஸ்ட்டு போட்டது தார் கமிஷன் பை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி போட்டது. ஓகேயா. ஸோ 1948 கான்ஸ்டியூஷன் அசம்பிளியால் அமைக்கப்பட்டது தார் கமிஷன். ஜேபி வந்து காங்கிரஸ் போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ 1948 ஜூனில் வந்து போட்டு டிசம்பரில் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க தார் கமிஷன். அவங்க வந்து லிங்குவிஸ்டிக் பேசிஸில் வந்து ஸ்டேட்டை பிரிக்கிறத ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மக்கள் போராட்டம் நடக்குது.
அதே டைமில் சேம் டிசம்பர் 1948 ஜேபி ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் அண்ட் பி ஃபார் பட்டாபி சித்தராமையா. ஸோ டிசம்பரில் அமைக்கிறாங்க. 1949 ஏப்ரலில் அவங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. இவங்களும் த சேம் லிங்குவிஸ்டிக் பேசிஸில் வந்து பிரிக்க வேணான்றாங்க. அடுத்து ஆந்திரா ஃபார்ம் ஆனது வந்து அக்டோபர் 1953. இதுக்கு ரீசன் வந்து பொட்டி ஸ்ரீராமுலு வந்து 56 days வந்து விரதம் இருந்து இறந்துருப்பாரு. ஸோ இதனால் ஆந்திரா கிரியேட்டட் ஆன் அக்டோபர் 1953. அடுத்து மூணாவது போட்ட கமிஷன் தான் வந்து ஃபேசல் அலி கமிஷன். இதில் வந்து 3 member கமிட்டி. ஓகே, ஸோ ஃபேசல் அலி 1, அதுக்கப்புறம் KM பணிக்கர், HN குன்ஸ்ரு. ஸோ எப்போ வந்து அமைச்சாங்க அப்படின்ற டேட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 22 December 1953. எப்போ வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்கன்னா 55 2 years கழிச்சு செப்டம்பரில் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இவங்க சொன்னது வந்து ஸோ இந்த 4-4 கிளாஸிஃபிகேஷன் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, ABCDன்ற அந்த 4-4 கிளாஸிஃபிகேஷனை வந்து அபாலிஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து 16+3ன்னு சொல்லி, அதாவது 16 states and 3 union territories தான் வந்து பிரிக்கலாம்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க. அது போக 4 மேஜர் ஃபேக்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி பிரிக்கிறது யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் வந்து ஹோமோஜினிட்டியாக வந்து ட்ராவல் பண்ணணும். நாட் அலோன் லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் ஹோமோஜினிட்டி. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ், எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கன்சிடரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பீப்புளோட வெல்ஃபேர் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஸ்டேட் ஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா 1956 டேட் ரொம்ப முக்கியம். November 1, 1956. ஸோ 14 states + 6 union territory வந்து 20 பிரிச்சிருப்பாங்க ஆன் த பேசிஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஆர் கல்ச்சுரல் ஹோமோஜினிட்டி. ஸோ அப்போ வந்து 14 states வந்து பிரிக்கிறாங்கன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன நம்பரில் ஸ்டார்ட் ஆகணும், 15 தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 15 29 வரைக்கும் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ குணா, காக்கி, MT, MS, MAGO, கஜ்டி அப்படின்றதான ஷார்ட்கட்டு. ஸோ 15th வந்து குஜராத், 16th வந்து நாகாலாந்து. அதாவது குஜராத் 1960, நாகாலாந்து 1962. அடுத்து ஹாஹி, அதாவது காக்கியை தான் ஹாக்கி. ஹரியானா அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ ஹரியானா வந்து 17th, ஹிமாச்சல் பிரதேஷ் 18th. ஹரியானா எப்போ ஃபார்ம் ஆயிருக்குன்னா 66, ஹிமாச்சல் பிரதேஷ் 71. ஓகே, ஸோ ஹரியானா ஃபார்ம் ஆனதுக்கு வந்து தாரா சிங். இதுக்கு ரீசன் வந்து தாரா சிங். ஸோ சீக்கியர்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு பஞ்சாபில் வந்து போராடியிருப்பாங்க. இதுக்குன்னு ஒரு ஆக்ட் அதுக்காக தான் வந்து ஷா கமிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேயா, இதுக்குன்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து ஹரியானா ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கிடையாது, பஞ்சாப் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1966. இந்த பஞ்சாப் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலியமாக தான் அந்த ஹரியானாவே பிரிச்சிருப்பாங்க. சண்டிகரை வந்து காமன் யூனியன் டெரிட்டரியாகவும் போட்டிருப்பாங்க. நாகாலாந்து 62ன்னு பார்த்தோம். நாகா ஹில்ஸில் இருந்தவங்க வந்து தனியாக நாகாலாந்து போட்டிருப்பாங்க. குஜராத் 1916 சொல்லி பார்த்துருப்போம். இது வந்து ஆக்சுவலாக குஜராத் எதுலேருந்து பிரிஞ்சது அப்படின்னா பாம்பேலேருந்து பிரிஞ்சது. ஓகே, ஸோ பாம்பே வந்து ஆக்சுவல் பாம்பேவும் மகாராஷ்டிரான்னு மாற்றிட்டாங்க. இது செப்பரேட்டாக குஜராத் ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் 1971. ஸோ ஆக்சுவலாக ஹிமாச்சல் பிரதேஷ் ஆல்ரெடி யூனியன் டெரிட்டரியாக இருந்திருக்கும். ஸோ 18th ஸ்டேட்டாக வந்து 18வது ஸ்டேட்டை 1971 ஸ்டேட் ஆக்கியிருப்பாங்க. அடுத்து MTM, மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா. இவங்க 3 பேருமே வந்து 72ல் வந்து ஸ்டேட் ஆகிருப்பாங்க. ஸோ 1920 21st ஸ்டேட் ஆகிருப்பாங்க. ஓகேயா, ஸோ இது மணிப்பூர், இது மேகாலயா. ஆக்சுவலாக வந்து எப்படி ஹிமாச்சல் பிரதேஷ் யூனியன் டெரிட்டரியாக இருந்தது 18வது ஸ்டேட்டாக மாறி இருக்கும், அதே மாதிரி தான் மணிப்பூரும் திரிபுராவும் ஆல்ரெடி யூனியன் டெரிட்டரியாக இருந்திருக்கும். இப்போ வந்து 19வது மற்றும் 20வது ஸ்டேட்டாக 1972ல் மாறுகிறது. ஸோ மணிப்பூர் இங்கே இருக்குது, திரிபுரா இது உள்ள மேகாலயா. ஸோ 1972ல் இங்கே நார்த் ஈஸ்டில் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் நடக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த மேகாலயா வந்து சப்ஸ்டேட்டாக இருந்தது ஸ்டேட்ஹுட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ சப்ஸ்டேட் வந்து எப்போ ஆயிருக்கும்னா 22nd Amendment 1969ல் வந்து இந்த மேகாலயா வந்து சப்ஸ்டேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து 22வது ஸ்டேட்டாக 1975ல் சிக்கிம் வந்து ஆட் ஆகுறாங்க. 35th Amendment 1974ல் அசோசியேட் ஸ்டேட் ஆகிருப்பாங்க. 36th Amendment 1975ல் ஸ்டேட்ஹுட் ஆகிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்ஹுட் அப்போ வந்து Article 2A and 10th Schedule வந்து ரிபீல் பண்ணியிருப்பாங்க. அப்போ 74க்கு முன்னாடி 1947லேருந்து 74 வரைக்கும் அது வந்து ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டை தான் வந்து இருந்திருக்கும். யார் வந்து கிங்குன்னா கிங் சோக்யால். ஓகேயா, ஸோ இதில் தான் வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து சிலிகுரி காரிடர்னு சொல்லி சொல்கிறோம். நேஷ்னல் ஹைவே 10 இதில் பாஸ் ஆகுது, மொத்தம் 22 kilometers. ஸோ இவங்க ஜாயின் பண்ணதுக்கான ரீசன் வந்து அசோசியேட் ஸ்டேட் ஆனதுக்கான ரீசன் வந்து டிஃபென்ஸ் அண்ட் ஃபார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் ஃபார் கம்யூனிகேஷன். இந்த 3 விஷயத்துக்காக வந்து அசோசியேட் ஸ்டேட் ஆகிறாங்க. ஸோ அப்போ இன்சர்ட் பண்ண 2Aவும் 10th ஷெடியூலும் நெக்ஸ்ட் இயர் 1975ல் ஸ்டேட்ஹுட் ஆனதுக்கப்புறமா ரிப்பல் ஆகிருக்கும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் இந்த 2 ரிப்பல் பண்ணாங்கன்னா ஒன்று ஆட் பண்ணாங்க, அதுதான் வந்து 371F அவங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன். அடுத்து 23rd, 24th and 25th வந்து மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் கோவா இவங்க வராங்க. ஸோ 1987ல்
நமக்கு இந்த எம்டிஎம்எஸ்எம்ஏல வந்து கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸே வந்துடும். ஓகே, மணிப்பூர், மேகாலயா, அப்புறம் மிசோரம் வரும். அடுத்து ரிமைனிங் இருக்கிறது கட்ச். ஓகே, ஸோ 26, 27 and 28 தான் வந்து கட்ச் வந்து உருவாகியிருக்கும் 2000. அதாவது சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் அண்ட் ஜார்க்கண்ட். ஸோ சத்தீஸ்கர் வந்து மத்திய பிரதேஷில் இருந்தோம். ஸோ சத்தீஸ்கர் ஃப்ரம் மத்திய பிரதேஷ், அப்புறம் உத்தரகாண்ட் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட் ஃப்ரம் பீகார். ஓகே, ஸோ சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் அண்ட் ஜார்க்கண்ட். அடுத்து தெலுங்கானா 2014 29th ஸ்டேட் ஆகிருப்பாங்க. ஸோ அமராவதியில் அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது. செக்ரட்டரி வந்து வைசாக்ல இருக்குது. 25th ஹைகோர்ட் வந்து கர்னூலில் இருக்குது. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்டில் 3 அமெண்ட்மெண்ட் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ 10th, 12th and 14th. இதெல்லாமே வந்து இந்தியன் யூனியனோட இன்கார்பரேட் ஆன ஸ்டேட்ஸ். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாட் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரி. ஸோ 10th அமெண்ட்மெண்ட் 1961 தாத்ரா நாகர் ஹவேலி. 12th அமெண்ட்மெண்ட் 1962 கோவா, டியூ அண்ட் டாமன். 14th அமெண்ட்மெண்ட் 1962 புதுச்சேரி. ஆர்டிகல் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அதை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா, அது போக வேறு என்னென்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஸ்பெஷல் ப்ரொவிஷனை ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு சொல்லி டைட்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, டெம்பரரி, டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ பார்ட் 21 371 அதாவது 371 371J வரைக்கும் இருக்குது. மொத்தம் வந்து 12 ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்டேட்ஸ்க்கு? 12 ஸ்டேட்ஸுக்கு. அது போக 239A வந்து என்ன சொல்கிறதுனா, புதுச்சேரியில் லெஜிஸ்லேஷன் அமைச்சிக்கலான்றதும், 239AA வந்து நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரியில் லெஜிஸ்லேஷன் இருக்கலாம். ஓகே, ஸோ அவங்க வந்து ஸ்டேட்டோ இல்லை கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து லெஜிஸ்லேட் பண்ணிக்கிற பவர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்கார்பரேட் பண்ணதில் ஃபஸ்ட்டு 371 371A பார்க்குறோம். ஸோ குணா அவங்க வந்துடுறாங்க. ஸோ மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்துக்கு 371, நாகாலாண்டுக்கு 371A. ஸோ இது வந்து 371A வந்து 13th அமெண்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷனை கொடுத்து அதை தனியாக ஒரு ஸ்டேட்டும் ஆக்கிட்டாங்க. அடுத்து BCD எதுக்கு அப்படின்னா, அஸ்ஸாம், மணிப்பூர், ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. 1972 மணிப்பூரை வந்து பார்த்துருப்போம். ஸோ 1971 27th அமெண்ட்மெண்ட்டில் வந்து இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ பினா அஸ்ஸாமு, சினா மணிப்பூர், BA சிஎம், அடுத்து டினா ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. அடுத்து ஈன்றது பெருசாக ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கிடையாது. ஸோ ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் தான். அடுத்து F நம்ம சிக்கிம் பார்த்துட்டோம். அடுத்து GH. ஸோ G வந்து மிசோராமுக்கு 1986 53rd அமெண்ட்மெண்ட்டில். அடுத்து அருணாச்சல் பிரதேஷ் வந்து 55th அமெண்ட்மெண்ட் 1986 H. ஸோ ஜீனா மிசோரம், ஹச்னு அருணாச்சல் பிரதேஷ். அண்ட் ஐன்லாம் எதுவும் இல்லை. J இருக்குது கர்நாடகா. ஸோ கர்நாடகாவுக்கு 2012 98 அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்துருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தனியாக ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷனில் வந்து அவங்களுக்கு தனியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க ஒரு செப்பரேட் டெவலப்மெண்ட் போர்டை வந்து அவங்க அமைச்சிக்க முடியும் அந்த ரீஜியனில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க.